வழங்குகிறோம் சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் ஏஜி எக்ஸ்போ 2025 மே 3ஆம் தேதி கோயம்புத்தூரில் உள்ள ரேடிசன் ப்ளூ ஹோட்டலில் எங்களுடன் சேருங்கள். நேரம் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை. ஒன் இண்டியா ஹவுஸ் ஆர் நேயர்களுக்கு வணக்கம். ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கேம் நடந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஒரு த்ரில்லிங் வின்னை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்ல நிறைய விஷயங்கள் டாக்கிங் பாயிண்டா இருக்கு. யார்கிட்ட பேச போறோம் அப்படின்னா கிரிக்கெட் அனலிஸ்ட் கிருபாகரனோட தான். வணக்கம் கிருபாகரன். வணக்கம் ப்ரோ. இந்த கேம் கடைசி வரைக்கும் கொண்டு போய் எப்படியோ முடிச்சிட்டாங்க. அண்ட் உண்மையை நான் ஃபர்ஸ்ட் இதில் கேட்கணும்னு நினைக்கிறது என்னன்னா, ராஜஸ்தான் ராயல்ஸோட பேட்டிங்ல என்ன பிரச்சனை இருக்கு? ஏன்னா போன மேட்ச்மே அவங்க இது மாதிரி தான் ஈஸியாக வின் பண்ண வேண்டிய மேட்சை கடைசியில் கோட்டை விட்டாங்க. மறுபடியும் அதே இது பேக் டு பேக் மேட்சஸ்ல நடந்திருக்கு. இது இது ஒரு மிகப்பெரிய கன்சர்னா இருக்குல்ல. இதுல என்ன பிரச்சனையா அவங்களுக்கு இருக்குது மேஜரா நீங்க பாக்குறது? ஸோ மேஜர் கன்சர்ன் நான் பார்க்கறது ராஜஸ்தான் ராயல்ஸ்ல டாப் ஆர்டர் பர்ஃபெக்டா இருக்காங்க. சஞ்சு சாம்சன் இருந்த வரைக்கும் ஆகட்டும், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஆகட்டும், இன்னைக்கு வந்த வைபவ் சூரியவன்ஷி கூட அந்த ஒரு இம்பாக்ட் இன்டென்ட் காட்டி ஆடினாரு. ஸோ டாப் ஆர்டர் சூப்பர்வா இருக்கு. பட் இந்த மிடில் ஆர்டரும் ஃபினிஷர் ரோல் பண்றவங்களும் அவ்வளோ சூப்பர்வா விளையாண்டாங்களா அப்படின்னு கேட்டா, த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் அங்கங்க ஒரு மேட்ச்ல ஒருத்தர் விளையாடுறாங்க அப்படின்னு சொன்னாலும் ஓவராலா டீம் கான்ட்ரிபியூஷன் வரும்போது அந்த இடத்துல டாப் ஆர்டர் பெர்ஃபார்ம் பண்ற அளவுக்கு இவங்க பெர்ஃபார்ம் பண்ணலையோ அப்படிங்கிறது தோணுது. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ்ல ஆல்மோஸ்ட் ஒரு 100 ரன்ஸ் பில்ட் பண்ணிட்டாங்க ஓப்பனர்ஸ் எல்லாம் சேர்ந்து. பட் அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸ்ல வரும்போது ரியான் பராகா இருக்கட்டும், ரியான் பராக் இன்னைக்கு பெர்ஃபெக்டா ஆடினாரு. பட் அதுக்கப்புறம் ஷிம்ரன் ஹெட்மயரா இருக்கட்டும், துருவ் ஜுரலா இருக்கட்டும், இந்த இடத்துல பேட்டிங்கே வந்து அவ்வளோக்கா கன்சிஸ்டன்டா வரல அப்படின்னு தான் சொல்லணும். இதுல இன்னொரு ப்ராப்ளம் நான் பாக்குறது என்ன அப்படின்னா, அவங்க ஒரு பேட்டர்னே ஆக்சுவலா இம்பாக்ட் பிளேயர் இருக்கும்போது எல்லா டீமுக்கும் ஒரு கம்ஃபர்ட்டா இருக்கும். இந்த இடத்துல ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு இம்பாக்ட் பிளேயர் இருந்துமே ஒரு ஆறு பேட்டரோட தான் போறாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 5 மெயின் பவுலர்ஸோட போறாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் வரும்போது ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் எடுத்துட்டு வராங்க, சிவம் தூபே மாதிரியான பிளேயரை. பட் இந்த லைன் அப் எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த பினிஷர் அப்படிங்கிற ஒரு ரோல் ஆடக்கூடிய பிளேயர் யாரு அப்படின்னு நம்மளுக்கே இங்க வந்து கன்ஃபியூஸா இருக்கு. ஷிம்ரன் ஹெட்மயரை வந்து அவ்வளவு ஹோப் பண்ணி அவ்வளவு ட்ரஸ்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. பட் அவர் வந்து ஒரு பெரிய பினிஷரா அப்படின்னு கேட்டா அந்த இடத்துல ஒரு டவுட் வருது. ஏன்னா ஒரு நம்பர் 4 நம்பர் 5 ஷிம்ரன் ஹெட்மயர் ஒரு சூப்பர் பிளேயர். பட் பினிஷர் ரோல் பிளே பண்ணும் அப்படின்னா இப்போ நம்ம ஆக்சுவலா அவரும் ஒரு வெஸ்ட் இந்தியன் தான். பட் வெஸ்ட் இண்டியன்ஸ் நிக்கோலஸ் பூரனா இருக்கட்டும், கைரன் போலார்ட் மும்பை இந்தியன்ஸ்க்கு பண்ணி தந்த மாதிரி இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரியான ஒரு பினிஷர் ரோல ஷிம்ரன் ஹெட்மயர் நம்பி இருக்காங்க. பட் நான் என்ன கேட்டா நம்பர் 4 நம்பர் 5 ஆடக்கூடிய ஒரு சாலிடான பிளேயர் தான். பினிஷர் ரோலுக்கு அவர் செட் ஆக மாட்டாரு. அதே மாதிரி வேற பினிஷர்ஸ் துருவ் ஜுரல் மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்க. பட் ஆக்ஷன்ல ரீடென்ஷன் பண்ணதா இருக்கட்டும், பட் அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல. லாஸ்ட் கேம் டெல்லிக்கு அகேன்ஸ்டான கேமும் சரி, இந்த கேமும் சரி, லூஸ் பண்ணதுக்கான மெயின் ரீசன் கையில இருந்த மேட்சை கோட்டை விட்டாங்க. ஸோ அதுக்கான மெயின் ரீசனா நான் பாக்குறது என்ன அப்படின்னா, சரியான பினிஷர் இல்ல. அதே மாதிரி அந்த மிடில் ஆர்டர்ல இருந்தே அவங்களுக்கு வந்து இந்த பேட்டிங் அப்படிங்கிறது டிபெண்ட் பண்றதுக்கு கூட எந்த ஒரு பிளேயரும் இல்ல அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். ஒரு மேட்ச் எல்லாரும் அடிச்சு தராங்க. பட் டீம் கான்ட்ரிபியூஷன் ஒவ்வொரு மேட்சும் கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ற பிளேயர் அப்படின்னா நான் யாரையுமே இது வரைக்கும் பார்க்கல ராஜஸ்தான் ராயல்ஸ்ல. பேக்கப்லயே ஒரு பிளேயரும் அந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்றதுக்கு இல்ல அப்படிங்கிறது தான் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய டிராபேக். ஓகே, ரைட், கூல். அண்ட் நம்ம போன சீசனே ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த ஒரு விஷயம் பார்த்தோம்னு நினைக்கிறேன். பட்லர் நல்லா ஆடுவார், சஞ்சு சாம்சன் நல்லா ஆடுவார், யசஸ்வி ஜெய்ஸ்வால் நல்லா ஆடுவார், பராக் நல்லா ஆடுவாங்க. இந்த 4 பேரை தாண்டி 5வது ஒரு பேட்டரி இருக்கிறாங்களா அப்படின்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கும். மேபி லைக் அந்த ஒரு பிரச்சனையை ஆக்ஷன்ல அவங்க அட்ரஸ் பண்ணல அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாமா? ஆக்ஷனுக்கு முன்னாடியே ஆக்சுவலா ரீடென்ஷன்ல அவங்களுக்கு வந்து இந்த ஆக்ஷன் ஆக்சுவலா அவங்க ட்ரஸ்ட் பண்ணியிருந்தாங்க பிளேயர்ஸ். பட் அதை தப்புன்னு சொல்ல முடியாது. பட் ட்ரஸ்ட் பண்ண பிளேயர்ஸ் கை கொடுக்கல அப்படிங்கிறது தான் மெயின் விஷயம். ஏன்னா ஒரு 45 crore பர்ஸோட தான் வராங்க. ரீடென்ஷன் பண்ண பிளேயர்ஸ்னு பார்த்துட்டோம்னா ரியான் பராக் மேல இவ்வளோ 7 இயர்ஸ் ஆடி இருக்காரு. ஸோ அவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஷிம்ரன் ஹெட்மயர் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாங்க. துருவ் ஜுரல ரீடைன் பண்ணியிருந்தாங்க. இந்த 3 பிளேயர்ஸுமே நமக்கு சொதப்பும் போது ஆக்ஷன்ல அந்த பேலன்ஸ் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் ஒரு பேக்கப் பிளேயர் ஒரு இந்த பிளேயர்ஸ் வித்துட்டு ஃபில் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் தான் அவங்களால எடுக்க முடியும். சோ இவங்க 3 பேருமே கன்ஃபார்ம் பிளேயிங் லெவல்ல ஆடுவாங்க அப்படின்னு ஒரு சாலிட் ஸ்டார்டிங் லெவல்ல இருப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போது இந்த 3 பிளேயர்ஸுமே விளையாடாதது ஒரு பெரிய டிராபேக் அமைஞ்சிருச்சு ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு. ஓகே, ரைட், கூல். அண்ட் வைபவ் சூரியவன்ஷியோட கேம் இன்னைக்கு எப்படி பாக்குறீங்க நீங்க? ஸோ எக்ஸ்பெக்டே பண்ணல. ஃபர்ஸ்ட் பால் ஷர்துல் தாக்கூர் அந்த சிக்ஸர்
ஒரு 14 வயசு பையன். ஸோ எல்லாருமே ஒரு பிரமிப்போட தான் பார்த்துட்டு இருந்தாங்க அவரை. அண்ட் திரும்ப அடுத்த ஓவர்லயும் ஒரு சிக்ஸர் அடிச்சாரு. சாலிடான இன்டென்ட் நல்லா காட்டினாரு. ஆக்சுவலா 14-year-old ஓகே ஒரு 10-20 ரன்ஸ் அடிப்பாரு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண இருந்தப்போ ஒரு பெர்ஃபெக்ட் நாக் ஆடி கொடுத்துட்டு போனாரு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலோட சேர்ந்து. பட் இன்னும் கொஞ்சம் அடிச்சிருக்கலாம். ஒரு 50 போட்டிருந்தாரு அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸும் இன்னைக்கு வின் பண்ணிருக்கும். ஸோ அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் அவருக்கும் அடுத்த ஒரு நல்ல ஹோப்பா இருந்திருக்கும். பட் இன்னைக்கு ஆடின இன்னிங்ஸே ஆக்சுவலா பாத்துட்டீங்கன்னா மற்ற பிளேயர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஓப்பனிங்ல வந்து ஒரு சஞ்சு சாம்சன் மாதிரியான ஒரு பிளேயரை ரீப்ளேஸ் பண்ணி ஆடுறாரு அப்படிங்கும்போது ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். ஆக்சுவலா ஒரு நெக்ஸ்ட் 20 இயர்ஸுக்கு இந்த பிளேயர் ஒரு க்ரூம் பண்ணி எடுத்துட்டு போனா இந்தியாவுக்கும் சரி நீ பிரான்சிஸ் டொமஸ்டிக் கிரிக்கெட்லயும் சரி ஒரு பிக் திங் நெக்ஸ்ட் பிக் திங்கான ஒரு சின்ன சின்ன விஷயமா நான் பாக்குறேன். ஓகே கூல். அண்ட் சஞ்சு சாம்சனை மென்ஷன் பண்ணீங்க, அவரை பத்தி கடைசியா ராஜஸ்தான்ல கேட்கணும்னு நினைக்கிறேன். சஞ்சு சாம்சன் இல்லாதது என்ன மாதிரியான இம்பாக்ட் ராஜஸ்தான் கொடுத்துருக்கு இந்த சீசன்ல? சஞ்சு சாம்சன் ஃபர்ஸ்டே வந்து கேப்டன்ஷிப் பண்ணல ஃபர்ஸ்ட் 3 மேட்சஸ். ராஜஸ்தான் ராயல்ஸ் ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சு வச்சிருந்த பேட்ஸ்மேன், தெரிஞ்ச ஒரு கேப்டன் அப்படின்னா ஒரு லாஸ்ட் 2-3-4 இயர்ஸ்ல அவருடைய கேப்டன்ஷிப் ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்சஸ் மிஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவருடைய இன்ஜுரி அந்த பேட்டிங்ல ஒரு பெரிய கன்சர்னா இருக்கு. ஏன்னா இந்த ஒரு இடத்துல பட்லர் மாதிரியான ஒரு பிளேயர் இல்ல அப்படிங்கும்போது சஞ்சு சாம்சன் இருக்கிறது டீமுக்கு வந்து அவர் இருக்கிறது ஒரு பூஸ்டா இருந்திருக்கும். பட் இந்த வருஷம் அவரும் இல்ல, அவரும் ஃபியூ மேட்சஸ் விளையாடல அப்படிங்கும்போது இன்ஜுரினால அவராலையும் ஃபுல்லா கமிட் பண்ணி ஆட முடியல அப்படிங்கும்போது அந்த இடத்துல மேட்ச் இப்போ இந்த மாதிரி க்ளோஸ் மேட்சஸ் தோக்கும்போது சஞ்சு சாம்சனுடைய பேட்டிங் அவருடைய அந்த இன்டென்ட் அவர் இருந்திருந்தாருன்னா ஓரளவுக்கு ஒரு 10-15 ஓவர்ஸ் முன்னே கேம் எடுத்துட்டு போயிருப்பாரு. ஃபீல்ட்ல ஏதாச்சும் பண்ணிருப்பாரு. ஸோ அதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் மிஸ் பண்றாங்க. ஸோ டெஃபினெட்லா சஞ்சு சாம்சன் எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ, ஏன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 6 மேட்சஸ் லூஸ் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் த லீக் போற மாதிரி தான் இருக்காங்க. பட் ஸ்டில் ஹோப் இருக்கு. ஸோ சஞ்சு சாம்சன் மாதிரியான பிளேயர் திரும்ப வந்து ஒரு ஃபுல் பொட்டன்ஷியலோட ஆடினாரு அப்படின்னா அந்த ஒரு சின்ன 1% சான்ஸ் கூட அவங்களுக்கு அந்த ஒரு ஹோப்பா மாறலாம். ஓகே. அண்ட் லக்னோவோட பாசிட்டிவா இன்னைக்கு நான் ரொம்ப முக்கியமா பார்க்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பூரனும் பெர்ஃபார்ம் பண்ணல, மிச்சல் மார்ஷும் பெர்ஃபார்ம் பண்ணல. பட் ஆனால் எண்ட் ஆஃப் த டே 180 ரன் அடிக்கிறாங்க. ஸோ ஒரு பிளேயர் பெர்ஃபார்ம் பண்ணனா அடுத்த ஆள் ஸ்டெப் அப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா இன்னைக்கு ரொம்ப சீனியர்ஸ் எல்லாமே, ஏன்னா மிச்சல் மார்ஷ் உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ண எதிர்பார்த்தது அவர் பண்ணல, பூரன் பண்ணல, பண்ட் பண்ணல, டேவிட் மில்லர் பண்ணல. ஆனால் உங்களுக்கு பதோனி ஸ்டெப் அப் பண்ணுறாரு, அப்துல் சமாத் ஸ்டெப் அப் பண்ணுறாரு, மார்க்ரம் நல்லா ஸ்டெப் அப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் அப் பண்ணுறதுக்கு ஒரு பிளேயர் எப்படியோ கண்டுபிடிச்சிடுறாங்கன்னு பார்க்குறீங்களா அந்த டீமோட பாசிட்டிவா? ஸோ ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த டீமை வந்து மிச்சல் மார்ஷும் பூரனும் தான் ஒரு ஃபர்ஸ்ட் 3-4 கேம்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. மற்ற பேட்ஸ்மேன்ஸ் சைட்ல இருந்து ரன்ஸே வரல. ஆமா. பட் அப்போ ஒரு கன்சர்னா பார்க்கப்பட்டது என்னன்னா இந்த 2 பேட்ஸ்மேன்ஸ் ஃபெயில் ஆனாங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அவ்வளவுதானா, பேட்டிங் லைனப் இல்லையா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சோம். பட் அதுக்கப்புறம் மார்க்ரம் ஒரு ஃபார்முக்கு வந்தாரு. ஒரு 30s 40s அடிக்கிறதுல இருந்து ஒரு சாலிட் 60s அடிக்கிறாரு. அதே மாதிரி ஆயுஷ் பதோனிட்டு இருந்து ரன்ஸ் வராம இருந்துச்சு, இன்னைக்கு அவர் பேட்ல இருந்து ரன்ஸ் வந்துருச்சு. அதாவது இந்த இந்த ஒரு 4 பிளேயர்ஸ் நீங்க மென்ஷன் பண்ண 4 பிளேயர்ஸ் அடிக்காதப்போ அவர் சைட்ல அவரு வந்து ஒரு 50 ரன்ஸ் எடுத்துட்டு போனாரு. அதே மாதிரி டுவர்ட்ஸ் 10 அப்துல் சமாத் மேல ஒரு நம்பிக்கை வச்சு ஒரு ஆக்ஷன்ல ஒரு நல்லா பிட் பண்ணாங்க. ஸோ அப்துல் சமாத் ஒரு லாஸ்ட் 4-5 இயர்ஸா எஸ்ஆர்எச்ல இருக்கும்போது சரி ஒரு சின்ன சின்ன நாக் தெரிஞ்சிச்சு, ஒரு ஃபினிஷர் நெக்ஸ்ட் ஃபினிஷர் இஸ் கம்மிங் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த இடத்துல வந்து அவரு இன்னைக்கு வந்து ஒரு ப்ரூவ் பண்ணிட்டார். 10 பால் 30 அப்படிங்கும் போது ஸோ அவர் அடிச்ச அந்த குவிக் ஃபயர் நாக் தான் ஓரளவுக்கு டீசென்ட் டார்கெட் எடுத்துட்டு போயிருக்கு. 2 ரன்ஸ்ல வின் பண்றாங்க அப்படிங்கும் போது அவர் அந்த லாஸ்ட் ஓவர்ல எடுத்த எல்லா ரன்ஸுமே அந்த ஒரு ரன் கூட அந்த ஓடின ஒரு 2 கூட வந்து அந்த டீமுக்கு வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. அப்படிங்கும் போது எஸ் 2 மெயின் பேட்ஸ்மேன்ஸ் நல்லா ஆடிட்டு இருந்த பேட்ஸ்மேன்ஸ் நல்லா ஆடுனா கூட டீம் ஓரளவுக்கு எடுத்துட்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு பேட்டிங் இன்னைக்கு வந்து அதை ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காங்க. ஸோ மார்ஷ் அண்ட் பூரனை மட்டும் நம்பி இல்ல, எங்க கிட்ட பேட்டிங் டெப்த் இருக்கு அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. ஓகே கூல். அண்ட் மூவிங் ஃபார்வர்ட் இந்த சீசன்ல 2 பேரும் இப்போ மோரலஸ் ஒரு பாதி கேம் முடிச்சிட்டாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன் முடிஞ்சிருச்சு. இந்த 2 பேரும் எங்க எண்ட் அப் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க, எல்எஸ்ஜி அண்ட் ஆர்ஆர்? எல்எஸ்டி பண்டோடைய கேப்டன்ஷிப் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா பிளே ஆஃப் போறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஒருவேளை அந்த சின்ன சின்ன எரர் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 6 or 7th பொசிஷன்ல முடிப்பாங்க, 5 to 7 முடிப்பாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் அந்த ஹோப் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சஞ்சு சாம்சன் திரும்ப வருவாரான்னு தெரியல.
பராகோட கேப்டன்ஷிப்பும் அந்த லெவல்ல தான் இருக்கு. அண்ட் டீமும் பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல செட் ஆகல. அண்ட் பேக்கப்லயும் பிளேயர்ஸ் இல்ல. ஸோ அது வந்து இந்த சீசனே ஆக்சுவலா ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு ஒரு டிராபேக்கா தான் அமைஞ்சிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் டேபிளுடைய பாட்டம்ல ஃபினிஷ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்குன்னு நான் பாக்குறேன். ஓகே ரைட். தேங்க்யூ ஸோ மச் கிருபாகரன். உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ. வழங்குகிறோம் சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் ஏஜி எக்ஸ்போ 2025 மே 3ஆம் தேதி கோயம்புத்தூரில் உள்ள ரெடிசன் ப்ளூ ஹோட்டலில் எங்களுடன் சேருங்கள். நேரம் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை.